உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒன்னும் இல்லம்மா, நம்ம ராமேஸ்வரம் ரோட்ல பால் பாண்டின்னு ஒரு தம்பி லேப் வச்சிருக்கான் தெரியுமா? ஆமாக்கா, மளிகை கடை மாடியில. எஸ், எக்ஸாக்ட்லி. அங்க போய் நான் எழுதி கொடுத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு சாயங்காலமா வந்துறேன். அதுக்குள்ள நான் வேலையை முடிச்சிட்டு கிளினிக் வந்துருவேன். அங்க பாத்துக்கலாம். ரொம்ப காசாகுமாக்கா? நான் அதையும் எழுதியிருக்கேன். ஃப்ரீயா தான் பாத்து கொடுப்பான். சரியா? நீ தைரியமா போ. வரமா சரிக்கா. பரணி, வா. போயிட்டு வரேன். இல்லை, இனி வர சொல்லிட்டு எங்களே போயிட்டு இருக்க? எதுக்கு வர சொன்ன? சொல்றேன். முதல்ல வண்டியை வீட்டுக்கு விடு. இல்லை, சொல்றேன். இது சொல்றதுக்கு தானா? அம்புட்டு வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வண்டி ஆ, எடு. சீக்கிரமா? எவ்வளவு சீக்கிரம் போறோம் பாரு. டேய், இது என்ன பைக்கா இல்ல மாட்டு வண்டியாடா? இவ்ளோ ஸ்லோவா போற? இதான் இதோட ஸ்பீடு. இஷ்டம் இருந்தா வா, இல்ல இறங்கி நடந்து போ. நானா உங்க அப்பா வச்சாலா? சும்மா ஆட்டு போட்டே இருக்கேன். டேய் லூசு, ஏன்டா இவ்ளோ ஸ்லோ பண்ணிட்ட? டீ குடிக்கலாம் போல இருக்கு, அதான் நிறுத்தி டீ குடிக்கலான்னு பாக்கேன். ஐயோ, அர்ஜென்ட்டா போணும்டா. அவ்வளோ அர்ஜென்ட்னா ஆட்டோ பிடிச்சி தரவா? டேய் இடியட், உன் தங்கச்சி ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாடா. எது? பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்றேன். அதுக்கு தான் வேகமா போ சொல்றேன். என்னல சொல்லுத? வேற எதுக்கு ஒண்ணு வர சொல்லுவாங்க? வீட்ல ரத்னா வீரா 2 பேரும் தவிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போலாம்டா. என் கண்ணு குட்டி பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்படியே முருகா, என் கனி வாழ்க்கை நல்லபடியா அமையணும்பா. அவள் கல்யாணம் ஆனா கூட எங்களை பிரியாம எங்க கூடவே இருக்கணும். ஆ, டேய் அதே எப்படிடா? அவ கல்யாணம் ஆனா அவ எப்படி உன் கூட இருப்பா? இருப்பா, இருக்க வைப்பேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிடுவேன். அப்படின்னா நீ என் கூட எங்க வீட்டுக்கே வந்துருவியா? நீ மட்டும் போறதா இருந்தா சொல்லு, முதல்ல உன்னை வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டு போறவன் என் தங்கச்சி பார்க்க போதே. எப்பன்னு இருப்ப போல இருக்கே. நான்லாம் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. முதல்ல வண்டி வீட்டுக்கு விட போறியா இல்லையா? லேட் ஆகுது. இப்ப ஏறு, வண்டி எப்படி பறக்குதுன்னு மட்டும் பாரு. ஆயா, இப்போ சம்போ இப்போ உட்காந்துட்டால, பெரிய மனுஷி ஆயிட்டா. உனக்கு இன்னொரு கடமையும் சேர்ந்து போச்சு. இனிமே அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்ல. மாமா, ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணா அடுத்த நிமிஷமே கல்யாணம் தானா? அவ படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? இப்போ எங்க அவ? உள்ளதான் உட்கார வச்சிருக்காளே எல்லாரும் சேர்ந்து. சரி, நான் போய் பாக்குறேன். எம்ல நானும் வரேன். டேய், இப்போ வேணாம், நான் சொல்றப்போ வந்தா போதும். சரியா? சரி, நான் போறேன். சரிதா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கனி, ஏய் என்னடி இது? எதுக்குடி அழறா? வந்துட்டியா? இவளுக்கு பயமா இருக்கான். இந்த வயசுக்கு வரதெல்லாம் வேண்டாமா. இவள அப்படி விட்டுணுமா? ஏதாவது சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. அப்படியே நாலு போடணும் போல இருக்கு. இருடி, அவ கவலை அவளுக்கு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். கனி, என்னடா இது? இப்ப எதுக்கு பயம்? மைனி, நான் இனிமே வெளியே போக கூடாதா? கடைக்கு ஓடி போக கூடாதா? சத்தமா சிரிக்க கூடாதா? ஆம்பளை பசங்க கூட எல்லாம் பேச கூடாதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மைனி. நானா இத கேட்டேன்? அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? ரத்தனா அக்கா தான் சொல்லுச்சு. என்னடி இது? எனக்கு ஆச்சு என்ன சொல்லுச்சோ அதுதான் நான் இவகிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? ஊர் உலகத்துல இப்படிதானே சொல்லுவாங்க. வயசுக்கு வந்தா பெரிய மனுஷான மாதிரி தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமே இந்த மாதிரி லூஸ்தனமால குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காத. என்ன? வா.
இங்க பாரு கனி, இதுல பயப்பட எதுவுமே இல்ல. இயற்கை நம்மளுக்கு சில விஷயங்களை கொடுத்திருக்கு. பர்டிகுலரா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்திருக்கு. சரியா? ஏன் மைனி? ஏன்னா இந்த பூமியில கடவுளுக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய படைப்பு பொண்ணுங்க தான். கடவுளுக்கு அடுத்தபடியா ஒரு உயிரை ஆக்க முடியுதுன்னா அது பொண்ணுங்கனால தான் முடியும். அதனாலதான். எனக்கு புரியல மைனி. இதெல்லாம் நல்ல விஷயம்னா எதுக்கு என்ன ஓடக்கூடாது ஆடக்கூடாதுன்னு சொல்றாவ? அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஓடலாம், ஆடலாம், சத்தம் போட்டு சிரிக்கலாம், வேண்டியதெல்லாம் சாப்பிடலாம். சரியா? அடக்கி வச்சதெல்லாம் அந்த காலம்டி. இப்ப அந்த மாதிரிலாம் எந்த கட்டுப்பாடும் உனக்கு இல்ல. சரியா? சரி மைனி. அண்ட் இனிமே நீ ஹைஜீன்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். எப்படி சுத்தமா வச்சுக்கணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்லித்தரேன். அதுபடி நீ இருந்தா போதும். சரியா? சரி மைனி. அதெல்லாம் சரிதான். ஆனா ஊர் உலகம் நீ சொல்றதை ஏத்துக்குமா? யார பத்தியும் நாம எதுக்காக கவலைப்படணும் சொல்லுங்க? உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. ஐயோ ஏட்டி, இப்ப சடங்கு சம்பிரதாயம்னு நிறைய செய்யணுமே. வேணான்னு சொன்னாலும் எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். இப்ப என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரியாம நானே தவிச்சுக்கிட்டு கிடக்கேன். அதுக்கெல்லாம் சரியான கிரிஞ்சு பாட்டிங்க தான் சரியா வரும். அதான் இருக்கவே இருக்காங்களே என் அம்மா பூமர் ஆண்டி. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன செய்யணும்னு கேட்டுக்கோ. சரி, இந்த உடனே கால் பண்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுக்கு அந்த துரை இப்ப ஜெயில இருக்கான். பாரதி, உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு திருட்டு ராஸ்கல். ஊர்ல இருக்கிற அத்தனை ஃப்ராடு தனத்தையும் பண்ணிட்டு இப்ப ஜெயில போய் உட்காந்துருக்கான். எங்க அத உங்களோட சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்க நான் ஒன்னு சொல்லவா பாரதி? நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நானாவே இருக்கேன். எப்ப எனக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. அன்னைக்கு ரோட்ல கத்தி குத்த வாங்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துனீங்க. கோயில்ல ஒருத்தன் என்ன கத்தியால குத்த வந்தப்போ நீங்க மட்டும் அந்த கத்திய பிடிக்கலனா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் பாரதி. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு என்னோட அம்மா மாமா எல்லாருமே எனக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியிலேயே போனாங்க. அவங்க யாரும் எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு திரும்பி ஓடி வரலையே. நீங்க தானே வந்து நின்னீங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க பாரதி? எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே உங்களாலதான் நீங்க சொன்னா நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே நான் சொல்லுவேன் பாரதி. உங்களை மாதிரி ஒருத்தரை நான் என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லாதே. இந்த காதலையும் நான் யார்கிட்டயும் உணர்ந்ததில்ல. நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆதி, நீங்க எனக்கும் தமிழுக்கும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிற அன்பே போதும். பாரதி, தப்பு பண்றீங்க. திரும்ப திரும்ப நீங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, உங்களால எனக்கு பிரச்சனைன்னு சொல்றதால என் மனசு மாறும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம் பாரதி. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அதிர்ஷ்ட தேவதையே நீங்க தான். இல்ல ஆதி, நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். உங்களுக்கு பெரிய ஆபத்தாயிடும். ஆதி, புரிஞ்சுக்கோங்க. பாரதி, தப்பா பேசுறீங்க பாரதி. நீங்க இல்லன்னா, உங்க காதல் இல்லன்னா, உங்கள நான் பார்க்கலன்னா, உங்க கூட நான் பேசலன்னா தான் எனக்கு ஏதாவது ஆயிடுங்க. உங்க கூட நான் ஒரு நாள் வாழ்ந்தா கூட அதுவே எனக்கு போதும் பாரதி. இல்ல இல்ல ஆதி, இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது எனக்கு சந்தோஷம் இல்ல ஆதி. என்னால உங்க உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் உங்க கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ந்தா போதும் நான் நினைச்சேன்னா என்னை விட சுயநலவாதி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எனக்கு நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் ஆதி. அது தள்ளி இருந்து பார்த்தா கூட எனக்கு போதும். எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆதி. என்ன விட்டுருங்க. ஏற்கனவே ஒரு உயிரை பலி கொடுத்தது போதும். இப்போ
தெரிஞ்சு உங்க உயிரை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. பாரதி ப்ளீஸ் மறுபடியும் முட்டாள்தனமா பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. பாரதி எனக்கு நீங்க வேணும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாரதி நெல்லு, எங்க போயிட்டு வர? அது சூப்பர்மா, மாமியார்னா இப்படிதான் இருக்கணும். மருமக ராத்திரி பூரா வெளியே போயிட்டு வரா, எங்க போனன்னு சாதாரணமா கேட்டுட்டு இருக்க. ராத்திரி முழுக்க ஊர் சுத்துற தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இவள சொல்லி தப்பு இல்ல. இவ எது பண்ணாலும் சரி சரின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணதா இந்த வீட்ல நம்ம அப்பா இருக்காரே, அந்த தைரியத்துலதான் இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பாரதி இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. இந்த வீட்ல உனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்லல. அதுக்காக ராத்திரி நேரத்துல வெளியே போய் தங்கறதெல்லாம் நல்லா இல்ல. ராத்திரி தமிழ் எந்திரிச்சு அம்மா எங்கன்னு கேட்டு அழுதுட்டு இருந்தா. அப்பதான் எங்களுக்கே தெரியும் நீ வீட்ல இல்லன்னு. எங்கேயாவது வெளியில போறப்ப எங்க கிட்ட சொல்லிட்டு போனோம்ல. அத்த இல்லத்த, ஒரு அவசரமான வேலை, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் தொந்தரவு பண்ண வேண்டான்னு நான் கிளம்பி போயிட்டேன். இத பார் பாரதி, என்ன அவசரமா வேணாலும் இருக்கட்டும், சொல்லிட்டு போனோம்ல. அதுவும் நடுராத்திரில போயிருக்க. இது வீடு பாரதி, அது ஞாபகம் இருக்குல்ல? அத்தை, நேத்து நைட்டு நான் தண்ணி குடிக்க வந்தப்போ பாரதி எதையோ பார்த்த மாதிரி பயந்து நின்னுட்டு இருந்தது. நான் தான் பக்கத்து வீட்டுல ஏதோ சாவு விழுந்திருக்குமா, அந்த சத்தம் தான் போய் பயப்படாம படுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மரகதம், உன் மருமகளை பத்தி உனக்கு தெரியாதா? ஏன் ராத்திரி வரலன்னு காரணத்தை சொல்லுதில்ல, அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சிக்காம அதை பேச விடாம வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்க. மடி நீ சொல்லுமா, என்ன பிரச்சனை? ஏன் ராத்திரி வரல சொல்லு. மாமா, பாரதி என்னாச்சு? மாப்பிளைக்கு ஷாக் அடிச்சிருச்சா? இப்ப அவர் எப்படி இருக்காரு சொல்லுமா, என்னாச்சுமா? கேட்டியம்மா கதைய? கடைசியில அவ எங்க போயிட்டு வந்திருக்கான்னு பாத்தியா? என்னம்மா பாரதி, என்ன சொல்ற? ஆதி தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நல்லா இருக்காருல்ல? அதெல்லாம் இல்ல மாமா, இப்ப அவர் நல்லா இருக்காரு. உன் மருமக சொல்றத கேட்டியாமா? நல்ல ராசியில பிறந்திருக்கா அவ. எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் நம்ம வாசு நம்மள விட்டு போயிட்டான். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பாவத்துக்கு துரையும் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப பாரு, இவ ராசி. அந்த ஆதிக்கு ஷாக் அடிச்சு நல்ல வேளை அவன் தப்பிச்சிட்டான். தனோ, என்ன பேச்சு பேசுற? கொஞ்சம் யோசிச்சு பேசு. கோவத்துல வார்த்தையை விட்டுறாது, அது தப்பாயிடும். ஆமா, ஆளாளுக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நில்லுங்க. அவ இஷ்டத்துக்கு ஆடட்டும். ஏங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? கனோ, என்ன பேச்சு பேசுற? நடு வீட்டுல நின்று பேசுற பேச்சா இது? மாமா, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. அது மட்டும் இல்ல மாமா, எனக்கே என் ராசி மேல சந்தேகமா இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அனன்யா கூப்பிடுறா. எதுக்கு கூப்பிடுறா? சொல்ல அனன்யா. ஹலோ ஹலோ அனன்யா, ஹலோ. அன்பரசி விஸ்வாவோட நிச்சயதார்த்தம் ஏற்கனவே நடக்க இருந்துச்சு. ஏதோ ஒரு தவறான சூழ்நிலையாலையும் விதியாலையும் நின்னுடுச்சு. ஆனா
அதை உடனே நடத்தி கல்யாணத்தையும் சீக்கிரம் முடிச்சிடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதை சொல்றதுக்காக தான் எல்லாரையும் மஞ்சுக்கிட்ட சொல்லி வர சொன்னேன். ஓ, என்ன மஞ்சு கூப்பிடுறா? என்ன மஞ்சு கால்லாம் பண்ணிருக்க? சார், வீட்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அத உங்களுக்கு லைவா தெரிய வைக்கதா கால் பண்ண. என்ன விஷயம்? அத நீங்களே கேளுங்க. இது சம்பந்தமா பத்மா கிட்டேயும் பேசி அதுக்கான ஏற்பாட்டை உடனே செய்யலான்னு இருக்கேன். உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னதே இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் சந்திராவும் இத பத்தி பேசணும். 20 வருஷம் கழிச்சு என் பேத்தியும் என் மருமகளும் இப்பதான் திரும்ப நம்ம வீட்டுக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா அன்பரசி விஸ்வா கல்யாணத்தையும் கையோட முடிச்சிடலான்னு தான் முடிவெடுத்திருக்கோம். அது சம்பந்தப்பட்ட என் மூத்த மருமக கஸ்தூரி கிட்டையும் நான் கேட்டுட்டேன். அவளும் நீங்க பார்த்து செய்யுங்க, பெரியவங்க இருக்கும்போது நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டா. என்ன ஜானகி, நீங்களா பேசி ஒரு முடிவு எடுத்துட்டா போதுமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வீட்டை வித்துட்டு வேற வீட்டுக்கு போறதா இருந்தா பக்கத்திலேயே எங்கேயாச்சும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு வாடகை வீட்டுக்கு போறதுதான் சரியா இருக்கும். அண்ணே, நிறுத்துறீங்களா? அவங்க வீடு வித்ததை தீபாக்கு நகை வாங்கி சீர் செய்யறதுக்காக தான். எல்லா பிரச்சனையும் அங்கதான் ஆரம்பிச்சது. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இவங்க எல்லாரும் இங்க தங்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. தீபாவும் கூடவே இருப்பாங்க. இதுவும் அவங்களுக்கு சொந்த வீடு மாதிரி தானம்மா. அது சரியா வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா அத்தை? அவங்க இங்க தங்குறது பிரச்சனைனா அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிட்டோமா? வேண்டாம் கார்த்தி, அவுட் ஹவுஸ்ல தங்க சொல்லி சம்மந்தி வீட்டுக்காரங்கள நம்ம வீட்ல இருந்து பிரிச்சு வைக்க வேண்டாம். இவங்களும் நம்ம கூடவே இருக்கட்டும்.
மா, நான் முதல்ல அவங்கள நம்ம வீட்டில் தான் தங்க சொன்னேன். அவங்க தான் தயங்கினாங்க. கேட்டிங்களா? நான் இங்கேயே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. அம்மாவே சொல்லிட்டாங்க, நீங்க இங்கேயே தங்கிக்கங்க. ஏன் கார்த்தி இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அவுட் ஹவுஸ்ல தங்குறதுக்காக தானே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அங்கேயே அனுப்பி வைங்க. ஐஸ்வர்யா, இந்த விஷயத்துல நாங்க முடிவெடுத்தா போதும். தீபா, எல்லாரும் இங்கேயே தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிடு. சம்பந்தியம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதே பெரிய விஷயம். அவுட் ஹவுஸ்ல தங்கறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. மாப்பிள்ள விடாப்பிடியா வற்புறுத்தி கூப்பிட்டதுனாலதான் நாங்க இங்க வந்தோம். நாங்க அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். ஆமா சம்பந்தி அம்மா, அவுட் ஹவுஸ்ல கூட மாப்பிள்ள சொன்னதுக்காக கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு என் பையன் வந்ததுக்கு அப்புறம் வேற வீடு பார்த்து போய்க்கிறோம். இப்பவே போக முடியும், முடியாதுலாம் ஒண்ணும் கிடையாது. கார்த்திக் தம்பி வார்த்தைய தட்டி கழிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. தீபா வாழற இந்த வீடு தீபாவுக்கு மட்டும் சொந்த வீடு இல்ல. கார்த்தி சொன்ன மாதிரி உங்களுக்கும் இது சொந்த வீடுதான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேண்டாம் ஐஸ்வர்யா, என் கோவத்தை கலராத. வேணும்னே தீபாவையும் அவ குடும்பத்தையும் குத்தம் சொல்லி பேசுறது எனக்கு பிடிக்கல. வேணும்னு குத்தம் சொல்லி பேசுறேனா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் குத்தம் சொல்றது உங்க கடைசி ஆசை மகனையும் மருமகளையும். அதான் என் பேச்சு உங்களுக்கு கசக்குது. இதே உங்க ரெண்டாவது பையனை பத்தி, அதான் என் புருஷனை பத்தி நான் ஏதாவது தப்பு சொல்லியிருந்தா உங்களுக்கு தித்திப்பா இருந்திருக்கும். என் புருஷன் ரிசார்ட் வாங்கினதுக்கு என்ன சொன்னீங்க? யாருக்கும் தெரியாம யார்கிட்டயும் சொல்லாம எப்படி நீ ரிசார்ட் வாங்கலாம்? இது கூட்டு குடும்பம், எந்த விஷயமா இருந்தாலும் இங்க தனியா முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணி என் புருஷனை வாட்டி வதச்சிங்க. ஆனா கார்த்தி மட்டும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் தனியா முடிவெடுத்து பண்ணலாம். தீபா அப்பாவோட ஆபரேஷனுக்கு 15 லட்சம் கட்டியிருக்காரு. நாங்க ஒரு 10,000 20,000 செலவு பண்ணிட்டா போதும். கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களை கொன்னு எடுப்பீங்க. அதுக்கு நாங்க கை கட்டி பதில் சொல்லணும். தீபா இப்ப கார்த்திகை வளைச்சு போட்டு தன்னோட குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்காளே, அந்த குடும்பத்துக்கு மாசம் மாசம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவா. அதெல்லாம் யாரோட காசு? பாத்துட்டே இருங்க. கார்த்திக்கு தூபம் போட்டு அவுட் ஹவுஸ்ல இருக்கிறவங்கள தீபா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவா பாருங்க. அவங்க உள்ள வந்து அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு தொட்டதுக்கெல்லாம் எங்களை கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியே அவங்களுக்கும் நாங்க கை கட்டி நின்னு பதில் சொல்லணும். அப்படிதானே? சம்பந்தமே இல்லாம ரொம்ப தப்பா பேசுற. இப்ப நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். உன் புருஷன்கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். இது கூட்டு குடும்பம். இங்க நான் யார கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிதான் ஆகணும். அப்பதான் குடும்பம் சிக்கல் இல்லாம நடக்கும். கேளுங்க, யார் வேண்டான்னு சொன்னா? ஆனா உங்க சின்ன பையனையும் சின்ன மருமகளையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஏன்னு கேக்குறேன். யார்கிட்ட என்ன எப்ப கேட்கணும்னு எனக்கு தெரியும். கேட்டா பதில் சொல்லணும், அவ்வளவுதான். அவங்கள ஏன் கேட்கல, இவங்கள ஏன் கேட்கலன்னு கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. அந்த உரிமை தீபாக்கு இருக்கு, அப்படிதானே? புரிஞ்சிருச்சு அத்தை, நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த கூட்டு குடும்பத்தை நீங்க தலைமை தாங்கி நடத்துற லட்சணம் என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு உங்க கடைசி மகனும் மருமகளும் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் அவங்கள எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அத பத்தி கேட்டா கூட்டு குடும்பங்கிற வார்த்தையை சொல்லி எனக்கு கேள்வி கேட்கிற உரிமையே இல்லைன்னு சொல்றீங்க. சரி, நானும் கேட்கல அத்தை, நீங்களும் கேட்க வேண்டாம். சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க தனி கொடுத்துன போய்க்கிறோம்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் இந்தாங்க. ஓகே சார், நீ நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சார் மரியா அவளாவே எங்க வீட்டுக்கு வந்ததா சொல்றா. ஆனா எனக்கு என்னமோ இவ தானா வந்த மாதிரி தெரியல. யாரோ இவளை அனுப்பி வச்சுதான் இவ வந்திருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு யார் மேலயா டவுட் இருக்கா? எங்க ஃபேமிலியே ஒரு கருப்பு உருவம் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. இன்ஸ்பெக்டர் விக்ரமும் கூட இந்த விஷயம்லாம் தெரியும். இப்ப இந்த கருப்பு உருவம் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வேலை பார்த்த சண்முகம் தான் அது. ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் அந்த சண்முகத்தோட ஒய்ஃப் மரியாவை அனுப்பி வச்சிருக்கணும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சரி, நான் விசாரிச்சு பாக்குறேன். சார் நான் மரியா கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா சார்? தாராளமா போய் பேசுங்க. தேங்க்யூ சார். எதுக்காக என்ன பார்க்க வந்த? என்னமோ பெருசா என்கிட்ட சவால்லாம் விட்ட. இப்போ நிலைமைய பாத்தியா? உன்ன பார்வதி அத்த பொண்ணு இல்லைன்னு முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுன்னு சவடாலாம் விட்ட. வாயாலேயே உண்மையை வர வச்சான் பாத்தியா? இங்க பாரு, உண்மையை கொஞ்ச நாள் தான் மூடி மறைக்கலாம், நிரந்தரமா மூடி மறைக்க முடியாத. இனிமேலாவது திருந்தி வாழ பாரு. நீ வெறும் 50 ஆன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை அனுப்பி வச்சது யார? உண்மையை சொல்ல, உண்மையை சொல்ல. நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கோ. அதை விட்டுட்டு மேல மேல தப்பு பண்ணி உன்னை நீயே அழிச்சுக்காத. என் அக்கா ஜாஸ்மினை கொன்னீங்க, இப்ப என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இதுக்கான தண்டனைய நிச்சயம் நான் கொடுத்தே தீருவேன். ஒன்ன எதுவும் பண்ண மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி மாறி. மாரியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் நான் அழிப்பேன். நான் அழிச்சு காட்டுவேன். இத செஞ்சு முடிக்கல நான் ஜாஸ்மின் தங்கச்சி மரியா இல்ல. என்னடி சொன்ன? உன்ன என் மாரியும் குழந்தையும் அழிப்பியா நீ? அதுக்கு நீ உயிரோட இருந்தாதான் உயிரோட விட மாட்டேடி. சார், சூர்யா சார். சார் என்ன சார் பண்றீங்க? கையெடுங்க சார், கையெடுங்க சார் ப்ளீஸ். சூர்யா சார், விடுங்க சார். என்ன சார் பண்ணிட்டீங்க? விடுங்க சார், சொன்னா கேளுங்க. சூர்யா சார், கையெடுங்க சார், கையெடுங்க சார். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ இன்னும் திருந்தல சார். இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. என்ன சார் நீங்க என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறீங்க போல இருக்கே. சார் நாளைக்கு அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் சார். அது வரைக்கும் எதுவும் ஆகக்கூடாது சார். நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கிளம்புங்க சார். முதல்ல மாரியோ என் குழந்தையவோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். போங்க சார், ப்ளீஸ் போங்க சார். போங்க சார், நீ வேலை பாரியா? ஓகே சார். நீ உள்ள போமா, போமா, உள்ள போமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாரி அம்மா, நான் உனக்கு இன்னொரு தடவை முத்தம் கொடுக்கட்டுமா? என்னம்மா இது? அம்மா புள்ளைக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? கொடுங்கம்மா. வாங்க சிஸ்டர். கூடிட்டாங்க ஐயா, கூடிட்டாங்க. சிஸ்டர், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? உங்கள்கிட்ட இவ்வளவு திட்டு வாங்கிய மக திருந்தலையே, உங்களுக்கு டஃப் கொடுப்பா போல இருக்குதே. அம்மா உன் பொண்ணு ஒண்ணு சேர்ந்து ஒரே முத்தமாவே கொடுத்துட்டு இருக்கீங்க. முத்த மழையால பொழியுது. குழந்தை பருவத்துல காணாம போன துர்கா இப்ப மாரியா வந்து சேர்ந்திருக்கா. சந்தோஷமா இருக்காதா? பின்ன
ஹாசினிக்கு ஜால்ரா அடிக்கிறதே வேலையா போச்சு. எப்படித்தான் இவளால மட்டும் அடிக்க முடியுதோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாறி. நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. இருக்கும் இருக்கும். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. மாரி, மாமா, சூர்யா எங்கம்மா? ஹஸ்பண்ட் சார் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு மாமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறதா சொன்னாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு வேற சொன்னாரு. சரி சரி. பாத்தீங்களா சிஸ்டர், ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எத்தனை பதில்கள். பெரிய சிங்க சூர்யான்னு நினைப்பு. அண்ணே, சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னே. ஆனா நான் நினைச்சது எதுவுமே என்னால பண்ண முடியலண்ணே. இனிமே என் பொண்ணுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ண போறேன். 9வது மாசம் வளக்காப்பு ஃபங்க்ஷனை பெருசா பண்ணணும்னே. நாளைக்கு நடக்க போற 9வது மாசம் வளக்காப்பு ஃபங்க்ஷன்ல எல்லா செலவையும் நானே ஏத்துக்க போறேன்னே. அண்ணே, நீங்க என்னென்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கே என்ன இருக்கு பார்வதி? உன் பொண்ணுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அத்தனையும் கிராண்டா பண்ணு. ஆனா நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். முதல்ல உன் பொண்ணுக்கு நல்ல காரியம் பண்ண போற. அத பொன்னியம்மன் கோயில்ல வச்சு பண்ணிடு. ஏன்னா அம்மனோட ஆசீர்வாதமும் கிடைக்கும்ல. சரிங்க அண்ணே. சிஸ்டர், இவர் பாசமலர் சிவாஜி கணேசன், அந்த அம்மா சாவித்திரி, 2 பேரும் பொழியிற பாசமணிய தாங்க முடியலையே. மாரி, நீ ஏமா இனிமே அந்த வீட்ல இருக்கணும்? நீ ஏன் கூட ஏன் பக்கத்திலேயே இரு. நீ என்னை விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்ததெல்லாம் போதும். இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ கண்டஸ்டன்ட்ஸ், எல்லாரும் ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் வாங்க. தமயந்தி, ஷூட் ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. வாங்க போலாம். வாங்க தமயந்தி. ஹலோ தமயந்தி, நீங்க மட்டும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சரி, நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரணும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம். ஓகே. நீ அங்க இருந்து ஃபோக்கஸ் மட்டும் கரெக்டா வை. ஓகே. யா, ஓகே, ஷூர். எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் அவங்கவங்க வொர்க் ஸ்டேஷன் போங்க. ஹலோ, 20 rupees. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு? என்னையா கேக்குறீங்க? பின்ன என்ன, உன் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தியா கேட்டுட்டு இருக்கேன்? இங்க நீ தானே நின்னுட்டு இருக்க, இல்ல வேற யாராவது நிக்கிறாங்களா? என்ன பாத்துட்டு இருக்க? இது என்னோட இடம். நீ போய் வேற எங்கேயாவது நில்லு, போ. கிளம்பு. உங்க இடமா? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். இது ஏன் இடம், கிளம்பு. இங்க நின்னாதான் கேமரா வியூஸ் நல்லா இருக்கும்னு என்ன நிக்க சொல்லிருக்காங்க. நீ வந்து நின்னுட்ட, வேற எங்கேயாவது ஓரமா போய் நில்லு. கேமராக்கு தெரியாம போய் நில்லு, போ. கிளம்பு. தமயந்தி, ஏன் அங்கே நிக்கிறீங்க? போய் உங்க பிளேஸ்ல போய் நில்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஹாய் தமயந்தி, ஐம் சேகர்.
நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. எல்லாரும் அவங்க ஒர்க் ஸ்டேஷன்ல நின்னுட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஷோவோட டாப் மோஸ்ட் செஃப்பான நலனை வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் மிஸ்டர் நலன். Hello, sir. Hi, Nalan. Hello, madam. Welcome. Hi. Hi, sir. Okay, shall I go to my workstation, sir? Yeah, please. Thank you. Go on. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சத்தியம்னா நாங்க கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில மட்டும் தான் சொல்லணும். உண்மையை சொல்ல வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா சவாலை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி சவாலை சூஸ் பண்ணா இங்க இருக்கிற மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் என்ன சொன்னாலும் அதுக்கு நோ சொல்லாம செய்யணும். which means டான்ஸ் ஆட சொன்னாலும் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாட சொன்னாலும் பாட்டு பாடணும், என்ன சொன்னாலும் செய்யணும். எல்லாம் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எடுத்ததும் நானா? ப்ளீஸ் நலன் சார், நீங்களே சவாலை சூஸ் பண்ணுங்க. ஆமா சார், நீங்க சவாலை சூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நீங்க சத்தியத்தை சொல்ல மாட்டீங்க, சவாலை தான் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறாங்க, விருப்பப்படுறாங்க. பட் நீங்க என்ன செலக்ட் பண்ண போறீங்க? இவங்க எல்லாருக்கும் உங்க டான்ஸை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போங்க நலன், நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? Sorry. I am choosing Satyam. அவரு சத்தியம்ங்கறாரு. சோ நலன் சார் சத்தியத்தை சூஸ் பண்ணிருக்காரு. அவரை கேள்வி கேட்க போறது யாரு? நான் கேக்குறேன். சங்கவி உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன கேட்க சொல்லிடலாமா? சார், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. சேச்சே, தப்பாலாம் நினைக்க மாட்டேன், கேளுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வர் யாரு? நினைச்சேன் நீங்க இந்த क्वेश्चन தான் கேட்க போறீங்கன்னு. அதே மாதிரி கேட்டுட்டீங்க. சொல்லுங்க மிஸ்டர் நலன், உங்க ஃபர்ஸ்ட் லவ் யாரு? சத்தியம் சூஸ் பண்ணிருக்கீங்க, சோ பொய் சொல்லக்கூடாது, பாத்துக்கோங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க நலன். சொல்லுங்க சார். கம் ஆன் நலன். ஏன் சார் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சார். நானா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க நலன் சார். ஓகே, எல்லாருக்கும் சொல்றேன். என்னோட முதல் காதலி இல்ல, இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரே காதலி அவதான். அவ வெறும் காதலி மட்டும் இல்ல, தேவதை. சின்ன வயசுல என்னை காப்பாத்தி எனக்கு உயிர் கொடுத்தவ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
இந்த குட்டிச்சத்தம் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் தமன்னா, அது என்ன காரணம் இல்லாமலா வந்து உட்காந்துருக்கோம்? அது பேய். அதுக்கு நாம இங்க எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ராணி விளக்கேத்துற இடத்துக்கு போவோம்னு தெரியும். அதை தடுக்கிறதுக்கு தான் இங்க வந்து உட்காந்துருக்கு. ஆனா இப்போ அதை ஏமாத்திட்டு எப்படி போறது தமன்னா? அதான் எனக்கும் புரியல. பொம்மி அக்கா, நீ ஏதோ ஒரு விஷயத்த என்னாண்ட சொல்லணும்னு நினைக்கிற. அத்தை, உன்னால நேரடியா சொல்ல முடியாதுன்னு சொன்ன. அப்படி உனக்கு அது தெரிஞ்சே ஆகணும்னா அதை தெரிஞ்சுக்கிற குடுப்பன இருந்தா உனக்கு தெரியும்னு சொன்ன. இதோ விளக்கேத்தி வச்சு உன்னை நான் கூப்பிடுறேன். இந்த அண்ட சராசரங்களையும் 30 முக்கோடி தேவர்களையும் அனைத்து கடவுளையும் வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த உண்மை தெரியணும்க்கா. ராணி, ராணி, உனக்கு தெரியாத நிறைய விஷயம் இங்க நடந்திருக்கு. உனக்கு தெரிஞ்சது பாதி உண்மைதான். நீ இது நாள் வரைக்கும் நான் தான் பாப்பாவா வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது நான் இல்ல ராணி. என்னக்கா சொல்ற? ஆமா, இந்த 18 நாளைக்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை. இந்த 18 நாள் முடியும் போது எனக்கு சக்தி திரும்ப வந்துரும். என்னால பழைய மாதிரி இந்த வீட்டுக்கு காவலா இருக்க முடியும். ஆனா பாப்பா திரும்ப போய் தான் ஆகணும். அது இந்த விதியை மீறி இங்க இருக்கவே முடியாது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் தங்கச்சி மகாவையும் விக்ரமையும் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்டா. டேய், என்னடா சொல்ற? மிஸ் ஆயிட்டாங்களா? எப்படி? மகாவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு நாள் வெளியூர் கிளம்பி போனாங்க. போனவங்க தான் இன்னும் திரும்பி வரல. 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. என்ன ஆனாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்களா இல்ல? டேய் விடுறா, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நல்லதா இருப்பாங்க, நீ கவலைப்படாத. அதுக்கு இல்லடா, 1 மாசம் ஆயிடுச்சு. அதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். இந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் அவங்கள பத்தி விசாரிக்கிறோம். ஆனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட அவங்கள பத்தி கிடைக்கல. இதோ இப்போ கூட என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பாக்குற சாக்குல என் தங்கச்சியையும் விக்ரமையும் எங்கேயாச்சும் பாத்திர மாட்டோமான்னு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். அங்க என் ஒய்ஃப் ஸ்வேதாலா இவங்க இல்லாம ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காடா. சரி, நான் அப்படி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் தங்கச்சிக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லையே? முதல்ல பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா தான்டா இருந்தாங்க. அப்புறம் எப்படி மிஸ் ஆனாங்க? மாப்பிள்ளைக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்ததா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை இல்லை, சொந்தக்காரங்க கூடயும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தொழில் போட்டி
அதுல எதிரிங்க அப்படி யாராவது இருக்காங்களா? ஒர்க்கை பத்தி எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியலடா. கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்ல தொழில் பண்ற எங்களுக்கே நிறைய தொழில் எதிரிங்க இருக்கும்போது அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டியா இருக்கும்போது இருந்திருக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிசினஸ் எனிமிங்க தான் அவங்களை ஏதோ பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க கடைசியா காணாம போன அன்னைக்கு எங்க இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? டேய், என்னடா யோசிக்கிற? அவங்க கடைசியா எங்க இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாம எப்படி போகும் சிவா? நாங்க விசாரிச்ச வரைக்கும் அவங்க கடைசியா திருச்சி வந்திருக்காங்க. அது இங்க சமயபுரம் டோல்கேட்ல ஃபாஸ்டாக் QR கோட் ஸ்கேன் ஆயிருக்கு. அது வச்சு பார்க்கும்போது அவங்க திருச்சி தாண்டி போகல. திருச்சி சிட்டிக்குள்ள இல்ல ரூலர்ல தான் எங்கேயோ இருக்கணும். திருச்சிக்குள்ளையா? ஆமாண்டா, நானும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு ஒருத்தர் விடாம எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கேன். ஆனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அட நீ வேற, அதெல்லாம் ஒரு யூஸும் இல்லடா. அவங்க என்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்கறாங்களே தவிர அவங்க ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க மாட்டேன்றாங்க. அதனாலதான் அவங்கள நம்பாம நாங்களே தேட ஆரம்பிச்சிட்டோம். திருச்சியில தான் காணாம போயிருக்காங்கன்னா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. சரி பரவாயில்ல, அவங்க போட்டோவை என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண. சரிடா, ஆனா போன் இப்பதான் மாத்தினேன். போன்ல போட்டோ எதுவும் இல்ல. ஏண்டா அவங்க போட்டோ கூட கையில வச்சுக்காம இருப்ப? என் தங்கச்சி போட்டோட பிரிண்ட் அவுட் என்கிட்ட இருக்கு. ஆனா மாப்பிள்ள போட்டோ தான் கையில எதுவும் கொண்டு வரல. சரி, தங்கச்சி போட்டோ கொடு, நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சு பாக்குறேன். ஒரு நிமிஷம் இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாரு, ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆகிறது இருக்கட்டும். அங்க என்னமா நடக்குது? எல்லாம் ரெடி ஆகி பக்காவா இருக்கு. அம்மா, அந்த மாயா என்ன ஆனா? வந்தாளா இல்லையா? அவ எங்கடி வரப்போறா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எட்டியே பாப்பா. அவளாலலாம் இதுல உட்கார முடியாது. அவளால மட்டும் இல்லம்மா, என்னாலயும் உட்கார முடியாது. என்னடி சொல்ற? இந்த கல்யாணம் நடக்கணும் தான் நான் உட்கார்ந்தேன். இல்லன்னா எனக்கு தலையெழுத்தா அந்த குடிசையில எல்லாம் போய் உட்காரணும்னு. நான் அத சொன்னம்மா. ஐயோ, நீ உட்கார முடியாதுன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னு போச்சுடி. ஏமா, மாயா வீட்டை விட்டு போன விஷயம் வீட்ல யாருக்காவது தெரியுமா என்ன? தெரியாதுடி. தெரிஞ்சிருந்தாதான் இந்த வீடே அல்லோகலப்பட்டு போயிருக்குமே. தெரிய வேண்டாமா? அதனாலதான் நான் இதை யாருக்கிட்டயுமே மூச்சே விடாம இருக்கேன். எல்லாரும் வந்து சபையில உட்காரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு பாரு கச்சேரி. நான் இன்னைக்கு பேசுற பேச்சுல அவங்க இனிமே வாழ்நாள் முழுக்க அந்த மாயாவை பத்தி பேசவே மாட்டாங்க. பேசக்கூடாதுமா. பேசுறது மட்டும் இல்ல, நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதுக்கும் சேர்த்து சபையில வச்சு அசிங்கப்படுத்திடுறேன். என்ன தங்கம், அம்மாவும் பொண்ணு என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? வேற என்னப்பா பேச போறோம்? அந்த மாயாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவளை பத்தி பேசுறதுக்கு என்னடா இருக்கு? அவளோட கதையை தான் இன்னையோட நம்ம முடிச்சு வைக்க போறோம்ல. எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருக்க வேண்டிய கல்யாணம் இவ்ளோ சிக்கல் பண்ணி விட்டதே அவதான்ப்பா. இத பாரு, இன்னைக்கு அவ இதை விட பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டா. அதுல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. இனிமே உன் வாழ்க்கையில மட்டுமில்ல, வேற யாரோட வாழ்க்கையில அவ குறுக்க வரவே முடியாது. நம்ம பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா கனவுல கூட அந்த மாயாவால இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. சரி, நீங்க அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருங்க. மாயா திரும்பி வந்துட போறா. ஐய, வந்தாலும் அவ திரும்பி போகத்தான் போறா. வெளியே வச்ச அவளோட காலு உள்ள வரவே வராது. அவ வரவும் மாட்டா, வர விடவும் மாட்டேன். எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். வாச்சாரு போலாம்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் சீனு, சீனு, வா. ஏய் மாயா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாயா. பயமாவா? எதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல சடங்கு ஆரம்பிக்க போகுதுல்ல, அத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு எதுக்கு நீ பயப்படுற? எதுக்கா? தனா இன்னும் வரல, அத நீ மறந்துட்டியா? நீ போயிட்டேன்னு தெரிஞ்சா கூட பெருசா பிரச்சனை வராது. ஆனா தனா போயிட்டான்னு தெரிஞ்சா அதை விட பெரிய பிரச்சனை வேற எதுவுமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படியே ஆனாலும் பாத்துக்கலாம். என்ன மாயா பாத்துக்கலான்னு சர்வ சாதாரணமா சொல்ற? தனா இல்ல, கட்டுப்பாட்டை மீறி அவ வெளியே போயிட்டா. போனது மட்டும் இல்ல, போய் பேட்மிண்டன்ல கலந்துட்டான்னு தெரிஞ்சா இந்த வீட்டுல பூகம்பம் இல்ல, பெரிய பிரளயமே உண்டாகும். ஐயோ ஐயோ, உண்டாகட்டும்னு சொல்றேன். இங்க பாரு, எத்தனை நாளைக்கு தான் மறைப்ப? இல்ல எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்துகிட்டே இருப்ப? தனா ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிற விஷயம் என்னைக்கோ ஒரு நாள் வீட்டுக்கு தெரிய தானே போகுது. என்னைக்கோ தெரிய போறது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அதை ஃபேஸ் பண்ணலாம். இன்னைக்குதான் தெரியணும்னு இருந்தா அத உன்னாலையோ என்னாலையோ ஏன் யாராலையுமே தடுக்க முடியாது. தேவையில்லாம நீ புலம்பிட்டு இருக்காத. சரி சரி, நீ சொல்ற பாயிண்ட்டுக்கே நானும் வரேன். நீ சொல்ற மாதிரி இது வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல, இன்னைக்கு ஊரும் உறவும் கூடி இருக்கிற நேரத்தில் தெரிஞ்சா என்ன ஆகும்? இன்னைக்கு இல்லனாலும் இன்னைக்கும் ஒரு நாள் அது உறவுக்கும் தெரியதான் போகுது, ஊருக்கும் தெரியதான் போகுது. இங்க பாரு சீனு, பிரச்சனை வரும் வரும் நினைச்ச பயந்து சாகிறத விட அந்த பிரச்சனைய வரவழிச்சு அத நேருக்கு நேர் டீல் பண்ணிட்டா பிரச்சனை சால்வ் ஆகுதோ இல்லையோ நாம நிம்மதி ஆயிடலாம்ல. பெரியம்மா மேட்ச் நடக்கிற கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. போன் இருந்தாலும் கால் பண்ணி அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். இங்க அதுக்கும் தடை போட்டுட்டாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ நான் தானா 2 பேரும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஆனா பெரியம்மா இல்லைன்னா சமாளிக்க முடியாது. அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல. கம்யூனிகேட் பண்ண நம்ம கிட்ட போனும் இல்ல, அந்த பக்கம் ஆளுங்களை காண்டாக்ட் பண்ண அவங்க நம்பரும் இல்ல. நேர்ல போய் வேணா கூட்டிட்டு வரலாம், அதுதான் இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன். கூட்டிட்டு வர்றதுக்கு நீயும் போயிட்டா இங்க இருந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சீனு. அவங்க வரட்டும். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன வா, என்ன வா வான்னு சொல்லுதல்ல. வாங்க, கைய விடு, விடு சொல்றல, வா, கைய விடு. இவங்களுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லணும்? தையல் வேலைக்கு வந்தவங்கள என்ன பண்ணிய? அவங்க சொந்த பந்தம் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்கள என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஏய் இடியட், தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி கூட்டிட்டு வந்ததும் இல்லாம இப்ப தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹே, நடிக்காதீய. For every action there is an equal and opposite reaction ன்னு நீங்க சொல்லும் போதே நான் நினைச்சேன் ஏதோ சதி பண்ணிருக்கியேன்னு. இப்போ நல்லா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சுல.
ஏய், என்னடி உன் ப்ராப்ளம்? எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான்சி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். உண்மையை சொல்லிடு. டெய்லர்ஸ் எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? எதுக்கு என்ன இப்படி ஆளாளுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ சேது, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சா நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இது பார், சரியான நேரத்துல நாங்க டெலிவரி கொடுக்க கூடாதுன்னு வேலை செய்யறவங்கள நீ ஏதோ பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். என்ன கிரிமினல் வேலை பண்ண? உண்மையை சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐ அம் நாட் a criminal. I'm a criminal lawyer. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்ச்சனாவுக்கு பதிலா கல்பனாவை கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? அது என்ன? அது கிரிமினல் வேலை இல்லையா? ஏய், கல்பனாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் வித்தியாசம் தெரியாம சுபாஷும் அவங்க பசங்களும் அவங்களுக்கு வெட்டிங் டே கொண்டாடல. ஹஸ்பண்டுக்கே யாருன்னு தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? ஆளாளுக்கு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. மரியாதையா சொல்லிடுங்க. அவங்களெல்லாம் எங்க வச்சிருக்கிய? சீதா, இவதான் கடத்தி வச்சிருக்காளா? ஏய், என்னடி திட்டு மொழி முடிக்கிற? என் பிள்ளைங்க இப்ப வந்தாகணும், இல்ல உன்னை வெட்டியே கொன்னுடுவேன். வாட்? வெட்டி கொன்னுடுவீங்களா? அவங்க வீட்டு ஆளுங்களை காணோன்னு அவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க. அவங்கள கடத்திட்டு போய் எங்க வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லிட்டா உங்க உயிராவது தப்பிக்கும். வேலைக்கு போனவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் அவ்வளவுதான். ஏய், உண்மையை சொல்லு, அவங்க எல்லாம் எங்க? என்ன கேக்குதாகல? அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. இது பாருங்க, நீங்க கேக்குற விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது. இவ சொல்றத கேட்டு என்ன தப்பு தப்பா பேசாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. என்னாச்சு? இவங்கெல்லாம் யாரு? போதும் போதும், நீங்களும் அவங்களோட சேர்ந்து நடிக்காதீங்க. தைய வேலைக்கு வந்தவங்கள எங்க கடத்தி வச்சிருக்கிய? சொல்லுங்க. கடத்தலா? நாங்க ஏன் கடத்தணும்? நீங்க பண்ற திருட்டு வேலையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீங்க தான் நான்சி கூட கூட்டு சேர்ந்து என்னமோ பண்ணிருக்கீங்க. மரியாதையா சொல்லிடுங்க. அண்ணே, இவங்கெல்லாம் என்னென்ன பேசுறாங்க? நாங்க என்ன கடத்தணும்? நாங்க என்ன திருட்டுத்தனம் பண்ணணும்? இதுக்கு மேலேயும் சும்மா நடிக்க வேண்டாம். நடக்கிற இந்த ஃப்ராடுத்தனத்துல நீங்களும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லிடுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, என்னாச்சுப்பா? யார் இவங்க எல்லாம்? நேத்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன சுய உதவி லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து சேரல. பாஸ், கம்ப்ளீட் பண்ணி சரியான நேரத்துக்கு டெலிவரி கொடுத்து கம்பெனியை காப்பாத்த விடக்கூடாதுன்னு சதி பண்றாங்க பாஸ். இங்கன பெரிய சதியே நடக்குது. ராம், நான்சி தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும். சுபாஷ் அண்ணனும் அர்ச்சனாவும் அவங்க கூட சேர்ந்து ஏதோ சதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஆமாங்கய்யா, 2 நாளா 3 பேரும் கூட்டு சேர்ந்து பேசிக்கிட்டாங்க. முதல்ல பத்மா கவியும் மத்தவங்களையும் காப்பாத்தணும். ஏதாவது பண்ணுங்க பாஸ். சரி, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கம்மா. சித்தி, சித்தப்பா, சித்தி. என்ன ராம், எல்லாரும் உன் பின்னாடி நிக்கிறாங்க? நான் கேட்கிற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லுங்க. நமக்காக, நம்ம கம்பெனிக்காக தையல் வேலைக்கு வந்த லேடிஸ் எல்லாம் இங்க. ஆஹா, டவுட் வந்துருச்சா? பதில் சொல்லுங்க. என்ன கேக்குறன்னு புரியல ராம். ஏதாவது பிரச்சனையா? பாஸ், போய் சொல்லுதாக. ராம், சீதா ஏதோ தப்பு தப்பா சொல்லி கொடுத்து உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ராமா பேசிட்டு இல்ல, ராம் ஐபிஎஸ்ஸா பேசிட்டு இருக்கேன்.
கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா சித்தப்பா சித்தி, இல்ல வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். அண்ணே என்னண்ணே ராம் இப்படி பேசுறா, நீங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? ஏய், கேட்டா பதில் சொல்லு, பேச்சோட போகட்டும். என்ன பேச்சோட போகட்டுமா? கம்பெனி வேலையை முடிச்சு ஷிப்பன் நடந்துடக்கூடாதுன்னு தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க திங்கிற சோத்துக்கும் சேர்த்துதான் அவங்க வேலை செய்ய வந்தாங்க. அவங்கள என்ன பண்ணிய? வீட்லயே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆளுங்களை கடத்திருக்கிய. சீதா, மரியாதையா பேசு. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? எப்படியாவது இந்த ஷிப்மெண்ட்டை முடிச்சு நான்சிய ஜெயிச்சு கம்பெனியை காப்பாத்தணும்னு நானும் இவரும் எத்தனை சாமியை கும்பிட்டு இருக்கோன்னு தெரியுமா? யார் கூட உட்கார்ந்து சாமி கும்பிட்டிய? யாரால பிரச்சனையோ அந்த நான்சி கூட உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே சாமிய வேண்டியலா? அத நான் நம்பணுமா? கார்மெண்ட்ஸ் வேலை முடியக்கூடாதுன்னு தானே கிரிமினலா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே, நாங்க தப்பா பேசாதீங்க. சித்தப்பாவும் சித்தியும் பிச்சைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு கோயில்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்து அந்த காசை உண்டியல்ல போட்டாங்க தெரியுமா? வாட்? பிச்சை எடுத்தாங்களா? ஆமா. அஞ்சலி, இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாம் வெளியில சொல்லாத, தப்பு. அஞ்சலி, அதெல்லாம் எதுக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.